அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பெண்கள் மீது தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டுள்ளதற்கு பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலூர் அழகர் கோவில் சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெறும் மறியலால் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரி பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்தான அண்மைச் செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இதுகுறித்தான மேலும் விவரங்கள் என்ன? மதுரை அருகே இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமா பெண்கள் உட்பட தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதனிடையே தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் நபரை காவல்துறையினர் அழைத்து செல்லும் போது மேலும் மோதல் ஏற்பட்ட நிலையில மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த், அதேமாதிரி சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் மறியலில் ஈடுபட்டு வர்ற பொதுமக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. மதுரை மாவட்டம் மேலூர் அருகேல வல்லாளம்பட்டி கிராமத்தை சார்ந்த இரு பிரிவினரிடையே நேற்று இரவு தகராறு ஏற்பட்டது. இதுல ஒரு தரப்பை சார்ந்தவர்கள் மற்றொரு தரப்பினரோட வீடுகளுக்கு சென்று தாக்குதல் நடத்தியதுடன் பெண்களை ஆபாசமாக பேசி தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுது. இந்நிலையில தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உடனடியாக கைது செய்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி மற்றொரு தரப்பை சார்ந்த பெண்கள் உள்பட 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மேலூர் அழகர் கோயில் சாலையில 2 மணி நேரத்துக்கு மேலாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றதால இப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் பிடித்து வந்த போது மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் அனைவரும் அவரை தாக்க முயற்சித்த நிலையில பெரும் பரபரப்பு ஏற்பட்டு இதனால காவல்துறையை சார்ந்த சிலருக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் மற்றும் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் என்ற செல்வம் ஆகியோர் மறியலில் ஈடுபட்டுள்ள ஒரு தரப்பை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் கிட்ட தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.